எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது, அந்த கரம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் நெகேமியா 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை நெகேமியா சொல்கிறார். ராஜா எவைகளை கட்டளையிட்டார்? ஆலயத்தின் அலங்கம் கட்டப்படுகிறதுக்கு, தேவாலயத்தின் கதவுகள் கட்டப்படுகிறதுக்கு, மரங்களை கொடுக்கிறதுக்காக ஆண்டவருடைய கரம் இவனோடு இருந்தபடியால் ராஜாவிடத்துல அவன் என்னென்ன காரியங்களை கேட்டானோ அவைகள் எல்லாவற்றையும் ராஜா சாங்ஷன் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய கரம் தயவுள்ள கரம். அந்த தயவுள்ள கரம் நம்மளிடத்துல இருக்குமானால் நம்ம யார்கிட்ட போட்டு என்ன காரியத்தை கேட்கிறோமோ கர்த்தருக்கு சித்தமானால் அதை சாங்ஷன் பண்ணி கொடுப்பார். ஆண்டவருடைய காரியங்களில நிறைய தடைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்களேன், சர்ச்சை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ, ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கோ, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இப்படி அநேக தடைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன்னா அப்போ ஒரு தடைகள் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேனே, இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அவருடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது ராஜா அவன் கேட்டவைகளை எல்லாம், யாரு நெகேமியா கேட்டவைகளை எல்லாம் அவனுக்கு கேட்டவைகளையெல்லாம் கொடுத்தான், சாங்ஷன் பண்ணி கொடுத்தான். அப்போ ராஜாவே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ கர்த்தரே சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளுக்கு வேண்டியது அவருடைய தயவுள்ள கரம். நம்ம எந்த காரியத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமோ கர்த்தர் நமக்கு இம்மிடியேட்டா நமக்கு உதவி செய்ய அவருடைய கரம் தயவுள்ளதா இருக்கும். எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. எப்படிங்க? அவ ஆண்டவரை பிடிச்சிருந்தா, ஆண்டவருடைய கரம் அவளோட இருந்ததுனால அகாஸ்வேருவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொல்வா, ஆனாலும் அவ வாயை திறக்க மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய கரம் அவளை என்ன நேரத்துல என்ன காரியத்தை செயல்படுத்தணும்னு அவருடைய கரத்தின் கண்ட்ரோல்ல அவ இருந்ததுனால காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் அதுதான். அவருடைய தயவுள்ள கரம் நம்ம கூட இருக்கும்போது எந்தெந்த இடங்களில நமக்கு தயவு கிடைக்கணுமோ அது தயவு கிடைக்கும். என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணுமோ அந்த காரியங்களை நம்மளால செய்ய முடியும். அப்போ அந்த தயவுள்ள கரம் எவ்வளவு பெரிதில்லை, அது நமக்கு தேவைங்க. இன்று இரவு நெகேமியாவை போல நம்மளும் ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே எனக்கு அந்த தயவுள்ள கரம் வேண்டும் என்று கேட்போம். நெகேமியாவுக்கு உதவி செய்தவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா தனோப்பு இருக்கலாம் சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. நெகேமியாவின் மேல அவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால ராஜாவிடம் அவன் கேட்டவைகளை எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உடைய கரத்தின் வல்லமையை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே அப்பா, அந்த தயவுள்ள கரம் எங்கள் மேலும் இருப்பதாக ஆண்டவரே, அந்த தயவுள்ள கரம் எங்களுக்கு வேணும் அப்பா. அந்த தயவுள்ள கரம் இருக்கும்போதுதான் நாங்கள் விண்ணப்பிக்கிறது, நாங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க சுய பலத்தை நம்பி நாங்கள் எல்லா காரியங்களும் செய்தது உண்டு, ஃபெயிலியரை பார்த்ததும் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம், உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது எல்லாருடைய கண்களிலும் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், தயவு கிடைக்கும், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நான் கூட ஆண்டவரே அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணுகிற காரியங்களில் எத்தனோ ஆண்டவரே தடைகள் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல இருக்குமானால் எங்களுடைய காரியம் தயவு ஆண்டவரே ஜெயமாய் இருக்கும். அப்பா, அந்த கரம் எனக்கும் தேவை. என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, நாங்கள் உள்ள உடைந்து உண்மை நோக்கி உண்மையாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தயவுள்ள கரத்தினால ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சகோதரனை பார்க்குறேன், உங்களை பார்த்தா உங்களுடைய பாஸ் எரிஞ்சு விடுறாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல, உங்களை கார்னர் பண்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்குமானால்
யாருமே உங்களுக்கு உங்க மேல எரிச்சல் அடைய முடியாது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும் என்று கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த தயவுள்ள கரத்தை விரும்பி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.